வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நாம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மள என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. நம்ம மனசுல ஒரு சமாதானத்தை தராரு. நாம என்ன பண்ணணும்னா அதை நினைச்சு நமக்கு துரோகம் பண்ணிருப்பாங்கல்ல, நம்மள கஷ்டப்படுத்திருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம மன்னிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சே நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணுவாங்க, விரோதமா பேசுவாங்க, இதெல்லாம் நம்ம காதுக்கு வரும்போது நம்மளுக்கு அப்படி கோவம் வரும். என் கூட இவ்வளவு நல்லா பழகிட்டு என் பின்னாடி இப்படி பேசியிருக்காங்களே, எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்களே நினைக்கும் போது கோவம் வரும். நீங்க நன்மை செஞ்சதுக்கு பதில் உங்களுக்கு தீமை செய்யறவங்க மேலேயும் உங்களுக்கு கோவம் வரும். ஆனா அவங்கள நீங்க கிறிஸ்து என்ன மன்னிச்சாரே, நான் எவ்வளவு மீறுதல் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருப்பேன், பாவம் செஞ்சிருப்பேன், அவர் என்ன மன்னிச்சாரே, நானும் இவங்களை மன்னிக்கிறேன்னு நீங்க அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்களை மன்னிச்சு பாருங்களேன். நீங்க அந்த ஆட்களை எல்லாம் நீங்க சம்பாதித்துக் கொள்ளலாம், அவங்க இருதயங்களை நீங்க சம்பாதித்துக் கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கோபத்தை நீங்க தூக்கி எறிஞ்சீங்கன்னா நிறைய உறவுகள் உங்களோட இருக்கும். எந்த உறவுகளும் விரிசல் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. நீங்க அநேக நல் உள்ளங்களை சம்பாதிக்கலாம். ஏனென்றால் நம்மளுடைய கோபம் தேவனோட நீதியை நடப்பிக்காது. நம்மளுடைய சமாதானம், சாந்த குணம் தான் தேவனோட நீதியை இந்த பூமியில நடப்பிக்கும். அப்போ இப்படிப்பட்ட துர்க்குணம், கொடிய குணம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்றால் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருகிறார். நீங்க இந்த கொடிய குணத்தை விட்டு விலக வேண்டும்.